லைவ்ல நடந்த ஒரு காயத்தால ஒட்டுமொத்த கிரிக்கெட்ல இருந்துமே ரிட்டையர்ட் ஆன 3 பிளேயர்ஸ் லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 தோனி ஆடம் கில்க்ரிஸ்ட்டை விட அதிக டிஸ்மிசல்ஸ் கீப்பரா இருந்து பண்ண வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது சவுத் ஆப்பிரிக்காவின் மார்க் பவுச்சர் தாங்க. 999 டிஸ்மிசல்ஸை வெறும் 467 போட்டிகள்லயே அவர் பண்ணியிருக்காரு. 10,000 ரன்களுக்கு மேல சவுத் ஆப்பிரிக்காக அடிச்சு கொடுத்திருக்காரு. அவருடைய சோகமான கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து டூர் போயிருந்தப்போ இங்கிலாந்து உள்ளூர் அணி கூட ஒரு வார்ம் அப் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப இம்ரான் தாகின் ஒரு பால வீச பால் ஸ்டெம்பில் பட்டு பெயில் தெரிச்சு அவருடைய கண்ணுக்குள்ளேயே பட்டுரும். அவருடைய கண்ணுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும். ஹெல்மெட் போடாம இருந்ததால காயம் அதிகமா இருக்கும். அப்படியே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. சிகிச்சை அளிக்கும் போது தெரிஞ்சிச்சு சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிக்குள்ள போயிருக்காரு. அப்ப அவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு இருக்கு. சரியா 2012 அந்த வார்ம் அப் மேட்ச்ல நடந்த இன்ஜுரியால ஒட்டுமொத்தமா கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இது அவருடைய முன்னாடி இருந்த போட்டோ, இது இப்ப இருக்கக்கூடிய போட்டோ. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால அவருடைய கண் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோச்சா மாறி இருந்தாரு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் உடைய கோச்சா இருக்காரு. நம்பர் 2 2011 வேர்ல்ட் கப் உடைய அன்சங் ஹீரோனா அது முனாஃப் பட்டேல் தாங்க. 8 போட்டிகள்ல 11 விக்கெட்டுகள் எடுத்து உலகக்கோப்பை இந்தியா வெல்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. அந்த முனாஃப் பட்டேல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பவுலரா அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாரு. வேர்ல்ட் கப் முடிஞ்ச கொஞ்ச மாசத்துலயே 2011 இங்கிலாந்து கூட இந்தியா சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுல முன்னணி பவுலர்கள் ஒருவரா முனாஃப் பட்டேலும் இருந்தாரு. அப்போ ஒரு மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பால பிடிக்க ஓடி வருவாரு. ஓடி வந்தவர் அப்படியே காலை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு. என்னடா கால் லைட்டா சுளுக்கிருச்சுன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அவரால் எந்திரிக்கவே முடியல. பிசியோ வந்தா கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை பண்ணும்போது தெரிய வந்துச்சு அந்த காயம் மிகப்பெரிய காயமா உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஜவ்வானது கிழிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகி இருக்கு. அந்த ஒரு இன்ஜுரியாலேயே இந்திய அணியில திரும்ப இடம் பெறது ரொம்பவே கஷ்டமாகி இருக்கு. அதனாலேயே அந்த ஒரு போட்டி தான் அவருடைய கடைசி போட்டியா ஒரு மாதிரி கடைசியில ரிட்டையர்ட் ஆகிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. நம்பர் 3 2002 ஆஷஸ்ல இங்கிலாந்து பவுலிங் ஆல்ரவுண்டரான அலெக்ஸ் டூடர் கலக்கிட்டு இருந்தாரு. அந்த சீரிஸை பத்தி எல்லாருமே இவர் கண்டிப்பா பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆஷஸ்ல ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பிரெட்லி பவுலிங் பண்ணியிருந்தாரு. பிரெட்லி ஒரு பால வைக்க அந்த பாலானது பவுன்ஸ் ஆகி நேரா அவருடைய கண்ணுலயே போய் பட்டுரும். கண்ணுல பட்டு அவர் துடிச்சு கீழே போய் விழுவாரு. அவருடைய இடது கண்ணுல இருந்து ரத்தமானது சொட்டும். ஸ்ட்ரெச்சரை வச்சுதான் அவரை கிரவுண்டை விட்டு வெளியேற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுக்கும்போது அவருடைய இடது கண்ணுல 6 தையல் போடப்பட்டுச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே அவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டுச்சு. அதனாலேயே 25 வயசுலயே அவருடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கரியரானது முடிஞ்சே போச்சு. அந்த பார்வை குறைபாடு கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் போது அவர் உள்ளூர் போட்டிகளை மட்டும் ஆட தொடங்கி இருந்தாரு.